கலைஞர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். நான் சந்திரசேகரன் சந்திரமோகன், கமக்கார அமைப்புகளின் மாவட்ட அதிகார சபையினுடைய தலைவர். தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக எமது மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் நெற்பயிர் செய்கையில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். இன்று வரைக்குமான கணிப்பின்படி அந்த வயல் நிலங்களில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கர் நீரில் மூழ்கி காணப்படுகின்றது. எமது விவசாயிகள் இதனால் பெரும் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளார்கள். இந்த பாதிப்புக்கான நட்டஈட்டு கணிப்பீடு மற்றும் நஷ்டஈடு வழங்குதலை அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும். சென்ற வருடம் 2024-25-24 பெரும்போக நஷ்டஈட்டில் மீதமுள்ள மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ள நஷ்டஈடு கூட இன்று வரைக்கும் கிடைக்கப்பெறாத நிலை காணப்படுகின்றது. எனவே அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் இதில் அதிக கவனம் எடுத்து எமது விவசாயிகளுக்குரிய நஷ்ட கணிப்பீட்டினை விரைவாக மேற்கொண்டு இதற்குரிய நஷ்டஈட்டினை வழங்க வேண்டும் என மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இது தவிர ஏறாவூர்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் பாலாமடு என்னும் வயல்கண்டங்களுள் சட்டவிரோதமாக மண்ணகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சென்ற வாரம் கூட எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீநாத் ஐயா அவர்களை அழைத்து சென்று கொங்கிரீட் வாய்க்காலுக்கு அருகாமையில் ஏற்பட்ட மண்ணகழ்வினை காட்டி வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக அரசாங்க நிர்வாகத்துக்கு மேற்படி விடயங்கள் தெரிவிக்கப்பட்டு இருந்த வேளையிலும் தற்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அந்த இடத்தில் மண்ணகழ்வு தொடர்ந்து நடைபெற்றதனால் அந்த கொங்கிரீட் வாய்க்கால் கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல் உடைப்படுக்கப்பட்டுள்ளது. இதனால் பாலாமடுவில் அநேகமான வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி காணப்படுவதுடன் தொடர்ந்து பாவியாற்றில் மண்ணகழ்வு நடைபெறுவதால் பாவியாறு வேறு ஒரு திசைக்கு திரும்பி தற்பொழுது வயல் நிலங்களில் பாய்ந்து வயல் நிலங்களை மண்ணினால் மூடிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் அநேகமான எல்லா கூட்டங்களிலும் விவசாயம் சம்பந்தமான எல்லா கூட்டங்களிலும் மண்ணகழ்வுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்று சொல்லி எங்களால் முடியாத நிலை. நான் திட்ட முகாமைத்துவ குழு தலைவர் உட்பட ஏறாவூர்பற்று பிரதேச செயலாளரிடம் நேரிலும் சென்று முறையிட்டிருந்தோம். ஏறாவூர்பற்றுக்குள் மண்ணகழ்வு செய்ய அனுமதிக்க வேண்டாம் என்று. தற்பொழுது இந்த மண்ணகழ்வு இடம்பெறுவதால் எதிர்காலத்தில் மாவடியோடை கட்டு ஏனைய நீர்ப்பாசன திணைக்களத்துக்குரிய அனைத்து கட்டுகளும் பாதிப்படையக்கூடிய அல்லது அழிவடையக்கூடிய நிலை காணப்படுகின்றது. இது தவிர தோடையடி கட்டு என்னும் கட்டு மாவடியோடைக்கு மேலே தோடையடி என்னும் கட்டும் தற்போதைய வெள்ளப்பெருக்கினால் உடைப்படுத்துள்ளது. அந்த அணைக்கட்டினை விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டு நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஒத்துழைப்பு, கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஒத்துழைப்பு, விவசாயிகளின் நிதியுதவி அனைத்து முதலீடுகளையும் போட்டு கட்டப்பட்ட கட்டு தற்போது உடைப்படுக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுக்கு மேலுள்ள பகுதிகளிலும் தொடர்ந்து சட்டவிரோத மண்ணகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மண்ணகழ்வு நடைபெறுவதனால் தான் எங்களுக்கு இந்த வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது என்பதையும் கருத்தில் கொண்டு தற்போதைய புதிய அரசாங்கம் இந்த மண்ணகழ்வினை தடுத்து நிறுத்தி எமது விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்வதுடன் எமது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட சகல பிரச்சனைகளையும் தீர்த்து தர வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி. எனது பேர் இளையதம்பி கிரேஷ்குமார். நான் மாவட்ட அதிகார சபையினுடைய செயலாளர். இந்த எங்களுடைய கடந்த 25ஆம் தேதியிலிருந்து பெய்த கடும் மழை காரணமாக எங்களுடைய கரையோர பிரதேசங்கள் 100க்கு 100% பாதிக்கப்பட்டு எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி 2 லட்சம் ஏக்கர்லேயே 150 ஏக்கருக்கு மேற்பட்ட 1,50,000 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் மிகவும் மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டுள்ளது.
ஆகவே எங்களுடைய இந்த நீர்ப்பாசன திணைக்களங்களும் இங்கே இருக்கின்ற மாவட்டத்திலே இருக்கின்ற அரச திணைக்களங்களும் சரியான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை. ஆகவே இந்த வெள்ளத்திலும் இந்த பெய்த கடும் மழை காரணமாகவும் சரியான ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்டிருந்தால் சரியான ஒரு தாக்கங்கள் ஏற்படுவதற்கான நிலைமை குறைவடைந்திருக்கும். அதாவது இயற்கை என்பது எல்லோருக்கும் தெரியும். இயற்கைக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டுமே தவிர நிச்சயமாக எங்களுடைய விவசாயிகள் காலங்காலமாக கடந்த 23, 24 பெரும்போக செய்யை, தற்போது 24, 25 பெரும்போக செய்யலே எங்களுடைய விவசாயிகள் தான் 100% பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கான ஒரு சரியான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும். அத்தோடு இங்கிருக்கின்ற விவசாய வீதிகள், இங்கிருக்கின்ற அணைக்கட்டுகள், இங்கிருக்கின்ற குளங்கள், நீரேந்து குளங்கள் எல்லாம் சரியான முறையிலே பயன்படுத்தப்பட்டு அந்த ஆறுகள் எல்லாம் தூர்வாரப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வெள்ளங்கள் பாதிக்கப்படும், இல்லைண்டில்லை, ஆனால் குறைவடையும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே இந்த பவுனதீவு பிரதேச செயலகம், அங்கால பட்டிப்பளை, வெல்லாவளி, மண்டூர், அங்கால ஏகப்பட்ட பிரதேசங்கள் முழுதுமே நீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காணப்பட்டது. ஆகவே உடனடியாக இந்த அரசாங்கம், இந்த அரச திணைக்களங்கள் நிச்சயமாக எங்களுடைய சேத மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கான ஒரு கூட்டத்தை, அதாவது மாவட்ட செயலகத்தின் ஊடாக ஒருங்கிணைப்பு செய்து இங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுக்கின்ற அரசியல்வாதிகள் அனைவரையும் எடுத்து அரசாங்கத்துக்கு நேரடியாக ஒரு அதாவது நஷ்டஈட்டு திட்டத்தை முன்மொழிய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். தியானந்தம் நிரஞ்சனகுமார், மாவட்ட கமக்கார அதிகார சபையின் உப செயலாளர் இருக்கிறேன். கடந்த 25ஆம் தேதியிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக, மட்டக்களப்பு மாவட்டம் ஒன்றில் நாடு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக விசேடமாக மட்டக்களப்பு கூடியளவு வெள்ள பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த பாதிப்பு கடந்த 2023 பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகள் தொடர்ச்சியாக அவர்கள் முதல்ல போடுறதும் பிறகு அது இல்லாமல் போகிறதும் திரும்ப நட்டஈடுன்னு சொல்லி சிறிய அளவிலான தொகை, கடந்த போகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2500 ரூபா ஒரு ஏக்கருக்கு இந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருந்தது. இந்த 2500 ரூபாயை கொண்டு இந்த விவசாயிகள் என்ன செய்யலாம்? ஆகவே இந்த முறையாவது இந்த அரசாங்கம் எங்களுக்கான நியாயமான ஒரு பேக் விதை நெல் 10,000 ரூபா, ஒரு பேக் உரம் 10,000 ரூபா. ஆகவே ஏனைய செலவுகள் எல்லாம் இருக்குது. இதுவரையில் நாங்கள் இந்த மட்டக்களப்பு பொறுத்த வரைக்கும் முன்கூட்டி விதைத்தவர்கள் இப்போ 1.5 மாதத்து பயிராக இருக்குது. இந்த பயிருக்காக செலவழிக்கப்பட்டதோ நான் நினைக்கிறேன் இதுவரையில் ஒரு 60,000-70,000 ரூபாய்க்கு மட்டும் செலவழிக்காங்க விவசாயம் ஒரு ஏக்கர். ஆகவே அந்த விடயங்களை கருத்தில் கொண்டு திணைக்களங்களில் ஒருங்கிணைத்து சரியான ஒரு மதிப்பீடை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு சரியான ஒரு நட்டுக்கிட்ட வழங்கணும் என்று கேட்டுக்கொள்கிறதோட, இந்த வெள்ளம் இந்த வெள்ளம் இவ்வாறு மழை பெய்தது சரி, வெள்ளம் வந்தது சரி ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த அளவு ஏன் ஏற்படுதுன்றதை தொடர்ச்சியாக ஏன் இது ஏற்படுது? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் தண்ணி தான் மெயின் பிரச்சனை. தண்ணி இல்லாமல் எத்தனையோ நாடுகள் தப்பிச்சு கொண்டு இருக்குது. ஏன் நம்ம நாட்டில் இப்போ இந்த பெய்கிற மழை தண்ணி அவ்வளோத்தையும் வீணாக ஆற்றுல விட்டு போட்டு 2ஆம் மாதம் பாருங்க அவசரம் கொள்ளுவாங்க, குடிக்க தண்ணி இல்லை. ஆகவே நீர் முகாமைத்துவம்ன்றது ஒரு வீதம் கூட இந்த நாட்டிலே இல்லை. அதில் விசேஷமாக எங்களோட மாவட்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லளவு கூட இங்கே இந்த திணைக்களங்கள் நீர் முகாமைத்துவத்தை செய்கிறாங்க. இதை கோவிக்கிறாங்களோ தெரியாத திணைக்களத்துக்காரார்கள், அது கோவிக்கட்டும். சில திணைக்களங்கள் வேலை செய்து இல்லைன்னு இல்லை, ஆனால் சிறிய அளவு கூட இந்த நீர் முகாமைத்துவம் இந்த மாவட்டத்தில் இல்லை. இந்த மாவட்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் உன்னிச்சகுளம், உருகாமகுளம், கித்தூர் குளம், நவகிரி குளம்னு சொல்லி 9 குளங்கள் பாரிய நீர்ப்பாசன திட்டத்துக்கு கீழே, மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு கீழே இருக்குது. அதே போல் 13 குளங்கள், நான் நினைக்கிறேன் 13 குளங்கள் கிட்ட வரும் மாகாண நீர்ப்பாசனத்திற்கு நடுத்தர குளங்கள் இருக்குது. இதை விட 480 குளங்கள் சிறிய குளங்கள் எங்களோட கமநல அபிவிருத்தி திணைக்களத்துக்குள்ளே இருக்குது.
இந்த இவ்வளோ குளத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 480 குளத்தை வச்சு செய்கிற கமநல அபிவிருத்தி திணைக்களத்துக்கு அந்த அளவுக்கு அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அவங்கள்ட்ட. அதால் இந்த குளங்கள் அவ்வளவும் சும்மா கிடக்குது, வார தண்ணி அவ்வளவும் பிடிக்கிறதும் மிச்ச தண்ணியை திறந்து விடுறதுமா போகிறதால இந்த வெள்ள பிரச்சனை மிக மோசமாக இருக்குது. இந்த கண்டியனாறு குளம், எங்களோட கித்துள் உருவாம திட்டத்து குளங்கள், அதே போல் கற்பானை குளம், இந்த 3 திட்டங்களையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறைவேற்றினா இந்த வெள்ள பிரச்சனையை நான் நினைக்கிறேன் 75% குறைக்கிறதோட இன்னும் 40,000 ஏக்கர் நிலங்களை எங்கள் மாவட்டத்தில் மேலதிகமாக செய்கை பண்ணி குடிநீர் பிரச்சனை, எங்களோட வாழ்வாதார பிரச்சனை, எங்களோட இளைஞர் ஜோதிகளுக்கான வேலைவாய்ப்பு பிரச்சனை இவ்வளவுத்தையும் நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். ஏன் இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் ஒரு சாதாரண விவசாயிக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன் இன்னும் தெரியுதில்லைன்றது எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு மனக்கவலையாகவும் ஏக்கமாகவும் இருக்குது. தயவு செய்து நாங்கள் உங்களோட அதிகாரிகள்கிட்டையும் அரசியல்வாதிகள்கிட்டையும் மண்டாடி கேட்டுக்கொள்கிறோம். இந்த முறையாவது இனியாவது கொஞ்சம் திருந்தி இந்த புதிய அரசாங்கத்துக்கு கீழே உங்களுக்கு தெரியாட்டி சொல்லுங்கள், நாங்கள் காட்டுறோம், நாங்கள் திட்டங்களை உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. இந்த பிரச்சனை எதுவும் எதிர்காலத்தில் வராது. நாங்களும் உங்கள்கிட்ட வந்து இந்த நாள் இந்த இப்படி சத்தம் போட வேண்டியதில்லை. நன்றி, வணக்கம்.